ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து சென்னையில் வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல கண்டப்படுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் டி நகர். சென்னையோட பெரிய பிஸ்னஸ் ஹப் இருக்க இடம் தான் டி நகர்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு எங்கே வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு டி நகரில் வீடு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. டி நகரில் இந்த ரோட்டில் வேணும், இந்த ஸ்ட்ரீட்டில் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டி நகர் தான் வந்துருக்கிறோம். டி நகரில் ஜிஎன்சிடி ரோட், பேரல் ஸ்ட்ரீட்டு, கிரி ரோட். ஸோ அந்த ரோட்டில் இருக்க ஒரு ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண வந்திருக்கிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்டுங்க. சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சோன்னு சொன்னால் அதோட காஸ்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ நாமெல்லாம் வந்து 3 to 4 CR வந்து மினிமம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் உள்ள ப்ராடக்ட்டில் தான் நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 வீடு இருக்குங்க. இந்த 40 வீடுமே இன்னைக்கு வந்து ரெடி டு மூவ் இன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா புக் பண்ணீங்கன்னா 2 monthsல நீங்கள் வந்து ஆக்குபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு ப்ராடக்ட். அது இல்லாமல் இந்த 40 வீடுமே எக்ஸ்க்ளூசிவாக 3 bedroomங்க. ஸோ இதில் வந்து வேற காம்பினேஷனே கிடையாது. ஒரே 3 bedroom காம்பினேஷன். அந்த 3 bedroom 3 சைஸ் இருக்கு. பெஸ்ட் இன் கிளாஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பில்டர் தான் இது பெஸ்ட் இன் கிளாஸ் நான் சொல்லுவேன். ஒன்னு வந்து லொகேஷன், பிரைஸ் அண்ட் பில்டர். ஸோ வேற என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாமெல்லாம் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் நம்ம என்ன பண்ணுவோம், மாடல் ஹவுஸ் காமிப்போம். ஸோ அந்த மாடல் ஹவுஸ் காமிக்கும் பொழுது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஃபர்னிச்சர்ஸ் போட்டிருப்பாங்க, ஸோ நிறைய வுட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஃபால் சீலிங் பண்ணியிருப்பாங்க, லைட்டிங் நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால நம்ம பார்த்துட்டு இதுதான் வீடு அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஆனால் நான் இப்போ காமிக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் நமக்கு என்ன ஹேண்ட் ஓவர் பண்ணுவார் அப்படின்ற வீடு தான் இதை காமிக்கிறேன். ஸோ இது வந்து மாடல் ஹவுஸ் கிடையாது, ஆக்சுவல் யூனிட் சொல்லுவோம். இந்த ஆக்சுவல் யூனிட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போய் இப்படி பார்த்துடலாம். இதை நான் உங்களுக்கு பில்டர்னு சொல்லும் பொழுது பில்டர் வந்து பாக்கியம் டெவலப்பர். இந்த பாக்கியம் டெவலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 40 வருஷமா சென்னை மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. சென்னை பேஸ்டு டெவலப்பர். கிட்டத்தட்ட ஒரு 5 million square feet வந்து டெலிவரி பண்ணிருக்காங்க, பில்ட் பண்ணி டெலிவரி பண்ணிருக்காங்க. ரொம்ப ட்ரெடிஷனலான பில்டர் இவங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 floors, ஸ்டில்ட் ப்ளஸ் 5 floors. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வீடு வாங்குறோம் எல்லாருக்குமே 2 கார் பார்க் இருக்குங்க. ஸோ நமக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நெல்லாட்டில் நம்ம சண்டை போட்டுட்டு இருப்போம் 2 கார் பார்க் வேணும்னு சொல்லி. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் வீடு வாங்கணும்னு சொன்னால் உங்களுக்கு 2 கார் பார்க் இருக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப ஷோவாக வந்து டோர்லாம் காமிப்பாங்க. இது வந்து பாருங்க ஷோவாக தான் இருக்கு. பட் இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்ல நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. நிறைய லக்ஸரி ப்ராடக்ட் கூட போவோம், ஆனால் ஃபுல் டீ குட்ல பண்ணி தர மாட்டாங்க. இது வந்து ஃப்ரேம், டோர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்ல பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிவிங் அண்ட் டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இட்டாலியன் மார்பிள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1841 ஸ்கொயர் ஃபீட், 3 bedroom 3 டாய்லெட், 1841 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இங்க வந்து சென்னை பொறுத்தளவுல டி நகர் மாதிரி ஏரியாவில் மயிலாப்பூர் மந்தவெளி ஏரியாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1800 மேலே இருக்கக்கூடிய சைஸஸ் 3 bedroom வந்து லாவிஷா எல்லாரும் பார்ப்பாங்க. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்கொயரி இருக்கு, நல்லாவே மூவ் ஆகும் செய்யும். இந்த லிவிங்க்கு அப்படியே அட்ஜஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 feet பிரெத் இருக்குங்க. இந்த பால்கனியில் வர டோருமே வந்து பார்த்தீங்கன்னா கிரில் பிளஸ் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட் ஃப்ரேமாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையாவே லக்ஸரியா ஃபீல் ஆகுது. ஸோ சேஃப்டிக்கு கிரில் கொடுத்துருக்காங்க, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்ல இந்த ஃப்ரேம்ஸ் பண்ணியிருக்காங்க வித் கிளாஸோட, டஃப் அண்ட் கிளாஸோட கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஏரியா. இப்போதைக்கு நமக்கு வந்து ஆஃபீஸ் டேபிள் இங்கே போட்டு வச்சிருக்கு. ஸோ இங்கே சேல்ஸ் டேபிள் போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு 6 seater போட முடியும், மினிமம் வந்து 8 seater பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. அதே மாதிரி கிச்சன் பாருங்க. ஸோ இந்த வீடு வந்து 1841 சொன்னேன். ஸோ கிச்சன் வந்துட்டு இது பாருங்க 3 பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரானைட் ஸ்லாப் போட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒரு 4 பேர் நின்று சமைக்க முடியும், ஒர்க் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இங்கே இருக்குங்க. இங்கே சர்வீஸ் ஏரியாவை நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் ஏரியா இந்த பக்கம் இருக்கு. நிறைய இடத்துல சர்வீஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணுமே கொடுப்பாங்க, இது அப்படி கிடையாது. பர்பஸா பெரிய சைஸ் சர்வீஸ் ஏரியா இங்கே இருக்கு. ஸோ மேபி நிறைய இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெட் கிச்சன், ட்ரை கிச்சன் யூஸ் பண்ணுவாங்க. சர்வன் மேட் வாஷ் பண்ணுறதுக்கு இங்கே கொடுக்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய வாட்டர் பியூரிஃபையர் இங்கே போட்டுக்க முடியும், வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், டிஷ் வாஷிங் வச்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ள எல்லா ஸ்பேஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே இங்கே இருக்கு. கெஸ்ட் பெட்ரூம்ங்க வந்து டாய்லெட் கொடுக்கல, 11/15 சைஸ். இந்த சைஸ் தான் இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராடக்ட்ல வேற என்ன பெஸ்ட்னு உங்களுக்கு சொல்ல போறேன், நல்லா கவனமா பாருங்க. ஸோ 15/11 அப்படின்றது இந்த கெஸ்ட் பெட்ரூம். இதுக்குண்டான டாய்லெட் வந்து ஆப்போசிட்ல இங்க இருக்கு. க்ளோஸ் டு வந்து பாத்தீங்கன்னா 5 feet பிரெத் இருக்குங்க. ஸோ இது வந்து காமன் டாய்லெட். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க கிரானைட் டாப் கொடுத்துருக்காங்க. இது வந்து மார்பிள், இதுமே மார்பிள் போட்டிருக்காங்க. திஸ் இஸ் வாட் நம்ம மாஸ்டர் பெட்ரூம்ங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16/13 அந்த ரேஞ்சில் வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாம்பே சிட்டிங் விண்டோ, இந்த கார்னர்ல பாம்பே சிட்டிங் விண்டோ கொடுத்துருக்காங்க. வுட்ல ஃப்ரேம் பண்ணிட்டு இந்த மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட்டாலியன் மார்பிள் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இந்த சுவிச்சஸ் எல்லாம் வந்து ஹை குவாலிட்டி சுவிச்சஸ், லெக்ரான் சுவிச்சஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்க பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இதுமே ஒன் ஆஃப் த பெட்ரூம்ங்க. ஸோ இந்த பெட்ரூம்லயும் வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் பாருங்களேன், வால் டு வால் வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லைட்டிங்காக நல்ல விண்டோ இருக்கும், லைட்டிங் இருக்கும். இட்டாலியன் மார்பிள் வந்து பாத்தீங்கன்னா லிவிங் அண்ட் டைனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 4/2 வெர்டிபிள் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க எல்லா பெட்ரூம்ஸ்க்கும். மேபி இது வந்து மாடலாக காமிக்கிறதுனால லைட்லாம் போட்டிருக்காங்க. லைட் நமக்கு வராதுங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை லைட் வராதுங்க. ஸோ வாங்க வேற என்ன இந்த ப்ராஜெக்ட்ல வேற என்ன இருக்கு, வேற என்ன பிளஸ் இருக்கு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கு, இந்த ஏரியாவில் நீங்கள் வீடு பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து நீங்கள் வீட்டை பாருங்க. சார் பட்ஜெட்டில் செட் ஆகாமல் தெரியாது, முதல்ல நீங்கள் வீட்டை வந்து பாருங்க. ஸோ பட்ஜெட் வந்து நம்ம வந்து பேசிக்கலாம். இது ஆல்வேஸ் வந்து டிஸ்கஷன் உள்ள விஷயம். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வேற என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரம்பத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கேன். பாக்கியம் டெவலப்பர் பொறுத்தவரை எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்லுமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா they are giving huge carpet ஏரியாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டுங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டி நகரில் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 3-4 ப்ராஜெக்ட் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து 60-65 மேக்ஸிமம் கார்பெட் ஏரியா கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 78% கார்பெட் ஏரியா கிடைக்கும். ஸோ அதுதான் பெஸ்ட் இன் கிளாஸ். இன்னும் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரைஸ் போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டி நகர் மாதிரி ஏரியாவில் ஒரு 40 வீடு 50 வீடு கட்டும்பொழுது கண்டிப்பாக ஹை ரைஸ் போயிடுவாங்க. ஹை ரைஸ் போகும்போது உங்களுடைய யூடிஎஸ் வந்து கீழே வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 35% யூடிஎஸ் இருக்குங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க, இல்லைன்னா இப்போ இங்கே அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா 1841, 2153, 2174 இந்த மாதிரி வந்து 3 சைஸ் தான் அவைலபிள் 3 பெட்ரூம்ஸ். இதில் 35% சொல்லும்பொழுது உங்களோட லேண்ட் காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய காஸ்ட்டில் பாதி காஸ்ட் லேண்ட் காஸ்ட்டே வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூடிஎஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் 1800 ஸ்கொயர் ஃபீட் சொல்லி ஏன் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு பெட்ரூம் ரொம்ப பெருசாக வேணும், லிவிங் ரொம்ப லாவிஷாக வேணும், டைனிங் ரொம்ப பெருசாக வேணும், கிச்சன் ரொம்ப பெருசாக வேணும், இப்படின்னு நிறைய நமக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் நம்மளுடைய திங்கிங்லாம் இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்பு இங்கே கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அந்த மாதிரி வந்து இந்த ப்ராடக்ட் இருக்குங்க. இது மாடல் ஹவுஸ் நம்ம காமிச்சு வந்து சின்ன வீடு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 3 பெட்ரூம் இருக்கு. அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2000+, 2100+. அங்கே இருக்க பெட்ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து 12/19, 12/18. ஸோ இந்த மாதிரி சைஸஸ்ல பெட்ரூம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால அது ரொம்ப லாவிஷாக இருக்குங்க. ஸோ அப்போ நீங்கள் சைட் விசிட் வந்தீங்கன்னா இதெல்லாமே பார்க்கலாம். ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரிஞ்சுட்டே இருக்கு பாருங்க. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னா we can arrange site visit as well as உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸ் சொல்லலை. ஸோ மேபி நீங்கள் கேட்கலாம், சார் நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ 5 minutes 6 minutes போச்சு, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு அது இன்னும் ப்ரைஸ் கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பர்டிகுலராக நாங்கள் வந்து ப்ரைஸ் கொடுக்குறதில்ல. ஆரம்பத்தில் சில வீடியோ ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். கொடுக்குறதுனால என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறாங்க, நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ 2 மாதம் கழிச்சு பார்க்குறாங்க, இல்லை 3 மாதம் கழிச்சு பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு சார் இந்த ப்ரைஸ் தான் சாம் வந்து வீடியோவில் சொன்னார் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மாறி இருக்கும். ஒரு ப்ராடக்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மொமெண்டம் இருக்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்கும். மேபி சம்டைம்ஸ் ஆஃபர் கூட இருக்கும். இந்த நான் சொன்ன ப்ரைஸை விட கம்மியாக கூட வந்திருக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் வரதுனால நீங்கள் கால் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான ப்ரைஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ நீங்கள் கால் பண்ணிட்டு சைட் விசிட் வாங்க, அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான ப்ரைஸ் கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ until then, this is Sam, your property advisor, signing off from Chennai Homes.